அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர் எங்கே இது சொல்லப்படுகிறதுங்க. வார்த்தை அடிப்படையில் இதான் தமிழ் ஜோதிடம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக படம் எழுதப்பட்டது தொடர்பாக சில வார்த்தைகளுக்கு எண்களுக்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய விதி இன்னும் சொல்லப்படுகிறது. கட்டிலுக்கு 4 எழுத்து 1 2 6 1 இதெல்லாம் கூட்டினாக்க 11. அது விதி என்கிறது 2. கட்டிலில் 2 பேர் படுப்பாங்க. கட்டில் 2. வானவில் இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். விதி எண் 1. முரடன் 3 3 5 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதை விதி என்கிறது 8. முரடனுக்கு விதி எண் 8. மாயக்கண் 8 2 7 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அது விதி என்கிறது 3. தெளிவு கண் தெளிவாக பார்க்குறவங்க கண்ணுக்கு பேர் தெளிவு கண் 1 8 7 1 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதை விதி என்கிறது 4. விசேஷம் 4 எழுத்து 6 4 3 7 அதெல்லாம் கூட்டினாக்கா 20. அது விதி என்கிறது 2. திறந்த கண் 8 8 5 7 7 1 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 39. அதன் விதி என்கிறது 3. விவாகரத்து பாருங்கள். விவாகரத்துக்கு 8ஆம் படம் வருது. விவாகரத்துக்கு 8வது விதி என்ன குறிக்குது. 6 3 1 3 4 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதெல்லாம் அதோடைய விதி என்கிறது 8. தள்ளுபடின்னு சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாம் 7 4 9 6 9 6 இதான் எண்கள் தான். அதோடைய விதி என்கிறது 5. நிராகரித்து சொல்கிறாங்க இல்லையா, அதோடைய விதி எண்ணும் 5 தான். அதோடைய நிராகரிப்பு எண்கள் தான் 9 1 1 4 6 2 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. அப்போ தள்ளுபடியும் அதான், நிராகரிப்பும் அதான். பரிசீலிக்கப்படும் அதன் விதி இன்னும் 5 தான். பரிசீலனை 6வது விதின்னு தான் பரிசீலனை செய்யக்கூடியது. சேர்க்குதல் சுகஸ்தானம் 4ஆம் இடம் 4. அந்த சேர்க்குதலுக்கு எண்கணி தான் 4 9 7 3 7 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 31. அது விதி என்கிறது 4. எழுத்தர் 4 8 4 7 9 அதை விதி கூட்டினாக்கா 32. அதை விதி என்கிறது 5. அந்த சாணத அடிப்படையிலே இந்த தமிழ் ஜோதிடம் காட்டி வருகிறது. எந்தெந்த சாணத்துக்கு எந்தெந்த வார்த்தைகள் என்பது இந்த நவக்கரக தமிழ் ஜோதிடம் உறுதிப்படுத்தி வருகிறது. இப்படித்தான் நம்மளுடைய ஜோதிடம் பலன்கள் எழுதப்பட்டு உள்ளது. எதுவும் இல்லாமல் இது நடக்காது. ஆனால் எண்ணும் எழுத்தும் முக்கியம். எண்ணும் எழுத்துத்தான் ஜாதகம் எழுதப்பட்டது. அதற்கு கிரகங்கள் முக்கியம். அப்போ எண்ணும் எழுத்தும் கிரகத்தை போட்டு நினைக்கிறது, நம்ம நினைக்க கிடையாது. உனக்குரியது என்னவோ எண்ணும் எழுத்தும் சேர்ந்து அதனுடைய கிரகங்களை உனக்குரிய தசாநாத புத்திநாதன்களால் நினைக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த எண்கணித ஜோதிடம் தமிழ் எண் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு வருது. இது இந்த புக்கு நான் வெளியிட கிடையாது. அறிமுகப்படுத்தி இந்த யூடியூப் வீடியோ மூலம் நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு தான் வரேன். எனவே இது காலங்கடந்தாலும் இது தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு இது சிந்திக்கவும் நினைக்கவும் செயல்படவும் செய்யவும் இது ஒரு நல்ல எண்கணிதமாக நான் உருவாக்கியுள்ளேன். மக்களுக்கு அது சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அது நல்ல நெறியுடன் நமக்கு இந்த தமிழ் என்கிறது ஜோதிடம் அமைந்துள்ளது.
இந்த தமிழ் எண்ணிதம் இந்த எழுத்துக்கள் முறையாகவே அதனுடைய அஸ்திவாரங்கள் சரியாகவே அமைந்துள்ளது என்பதை நான் இந்த எண்கணிதம் மூலம் உங்களிடம் சொல்லி வருகின்றேன். ஜோதிட பலன் எப்படி எழுதப்பட்டது. அப்போது நம்ம நினைக்கும் போது நம்ம நினைக்கிறதெல்லாம் அதை எண்ணும் எழுத்து நினைக்கணும். உனக்கு ஒரு யோகங்கள் இருக்கா இல்லையா என்பது அது கணக்கு போட்டு பார்க்கும். அது கணக்கு போட்டு பார்த்து உனக்கு யோகம் இருந்தால் அது கிரகத்தை நினைக்கும். உனக்கு யோகம் இல்லைன்னா அது கிரகத்தை நினைக்காது. இதான் எண்கணிதம். ஜாதக பலன்கிறது இதுதான். உனக்கு அந்த அமைப்புகள் அந்த ஆண்டவன் எழுதியிருக்க வேண்டும். அந்த ஆண்டவனும் நினைக்கணும், அதுக்கு உன் குலதெய்வமும் நினைக்கணும். எண்ணும் எழுத்தும் நினைக்கிறது பெரிய காரியம் இல்லை. இந்த எண்ணும் எழுத்தும் உனக்கு யோகம் இருக்கா இல்லையாங்கிறது உன் குலதெய்வத்தை நினைக்கும். எண்ணும் எழுத்தும் உனக்கு யோகத்தை தர கிரகங்களை நினைக்கும், உன் குலதெய்வத்தை நினைக்கும், கடவுளை நினைக்கும். இப்படிலாம் உண்டு இந்த எண்கணித ஜோதிடத்தில். எனவே இந்த வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருவது எல்லாமே சரியானது, துல்லியமானது. இந்த தமிழ் ஜோதிடம் இதுக்கு மேலே யாராலையும் எடுக்க முடியாது. இத்தனை ஜோதிடர் இதுவரை பெரிய பெரிய ஜோதிடர்லாம் இருந்தாங்க. யாராவது இந்த எண்கணிதம் தமிழில் எண்கணிதம் எடுப்போம் அப்படின்னு நினச்சாங்களா? அது எடுத்துருக்கலாம், சரியாக துல்லியமாக எடுக்க கிடையாது. அது இங்கிலீஷ் நியூமராலஜி ஜோதிட ரீதிப்படி டப்பிங்காக செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. முறையாகவே பெரிய பெரிய ஜோதிடர்கள் இருக்காங்க. அவங்களால இந்த எண்கணித ஜோதிடம் எடுக்க முடியல. ஆனால் ஜாதக பலனாக போட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு வராங்க. அவ்வளோதான் தமிழ் எண்கணிதம். ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது, ஜோதிட பலன் எப்படி எழுதப்பட்டது, கிரகத்தை எப்படி வழிகாட்டப்பட்டது என்பதையெல்லாம் நான் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த நவக்கிரக தமிழ் ஜோதிடம் மிக சக்தி வாய்ந்தது, மிக துல்லியமானது. கடவுள் இதுதான் உங்களுடைய எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில் உருவாக்குனது. இந்த எண்கணிதம் எந்த நிலையிலும் தோல்வியடையாது. மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. மந்திர சக்தி போல இது ஒரு சக்தி வாய்ந்தது. ஆகவே இன்னைக்கு தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். பாருங்கள், நாதஸ்வரத்துக்கு 7 துவாரங்கள் உள்ளது. 7 துவாரங்கள். அந்த 7 துவாரத்துக்கும் எழுத்துக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அந்த 7 துவாரத்துக்கும் அதுக்கு ஸ்வரம்னு பேர். சரிக சரிகம சரிகம பதனி, சரிகம பதனி 7 எழுத்துக்கள். 7 துவாரத்துக்கும் 7 எழுத்துக்கள். அந்த ஊதுறதுக்கு பேர் கைக்கிளின்னு சொல்லக்கூடியது. அந்த கைக்கிளி தான் ஒரு ஜப்பான்கார யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய அவருக்கு மகுடங்கள்லாம் சூட்டியிருக்காங்க. ஆனால் சரிகம பதனி அப்படிங்கிற எழுத்துக்கு சா என்ற ஒரு எழுத்துக்கு சூரியனும், ரீ என்ற எழுத்துக்கு புதனும், கா என்ற எழுத்துக்கு சனியும், மா என்ற எழுத்துக்கு சுக்கிரனும், பா என்ற எழுத்துக்கு சந்திரனும், தா என்ற எழுத்துக்கு செவ்வாயும், நீ என்ற எழுத்துக்கு குருவும். அப்போ இந்த எழுத்துக்களுக்கு ராசிகள் உண்டு. அப்போ சா சூரியனை குறிக்கும், அது சிம்ம ராசி. ரீ புதனை குறிக்கும், அது மிதுனம் கன்னியை குறிக்கிறது. கா சனியை குறிக்கிறது, மகரம் கும்பத்தை குறிக்கிறது. மா சுக்கிரனை குறிக்கிறது, ரிஷபம் துலாத்தை குறிக்கிறது. பா சந்திரனை குறிக்கிறது, அது கடகம் விருச்சிகத்தை குறிக்கிறது. தா செவ்வாயை குறிக்கிறது, அதுக்கு மேஷ ராசியை குறிக்கிறது. நீ குருவை குறிக்கிறது, அது தனுசு மீனத்தை குறிக்கிறது. இதுதான் இந்த 7 ஸ்வரத்துக்கும் 7 நாதஸ்வரத்துக்கு 7 துவாரங்கள் உள்ளது. அந்த 7 துவாரத்துடைய எழுத்துக்கள் அதுதான். அந்த 7 துவாரத்துக்கும் கிரகங்கள் அதுதான். அந்த 7 துவாரத்தினுடைய ராசியும் அதுதான். இன்னொரு முறை சொல்கிறேன். சா என்ற எழுத்து சிம்ம ராசி குறிக்கிறது, ரீ என்ற எழுத்து மிதுன கன்னியை குறிக்கிறது, கா என்ற எழுத்து மகர கும்பத்தை குறிக்கிறது, மா என்ற எழுத்து ரிஷபம் துலாத்தை குறிக்கிறது, பா என்ற எழுத்து கடகம் விருச்சிகத்தை குறிக்கிறது, தா என்ற எழுத்து மேஷ ராசியை குறிக்கிறது, நீ என்ற எழுத்து தனுசு மீனத்தை குறிக்கிறது. இதுதான்
7 துவாரத்தின் 7 துவாரத்தின் ராசியும் 7 துவாரத்தின் கிரகமும் சொல்லப்பட்டு வருது. அதில் ராகுக்கும் கேதுக்கும் அதில் இல்லை. ராகுக்கும் கேதுக்கும் ராகம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ராகுக்கும் கேதுக்கும் அந்த துவாரத்துக்கு நாதஸ்வர துவாரத்துக்கு இல்லை. சனிக்கு கூட உண்டு. அப்போ 7 சுரம். இப்போ 7 சுரத்துக்கும் 7 எழுத்துக்கு சொல்லப்பட்டது. 7 கிரகங்கள் அதுக்குள்ள இருக்குது. ராசிகள் அதில் அடங்கியிருக்கு. அந்த ஊதுறது ஒன்று இருக்குது, அது கைக்கிளின்னு பேர். பின்னு ஊதுறாங்களா, அதுக்கு பேர் கைக்கிளின்னு பேர் அதுக்கு. அதனால் இந்த நவக்கிரக தமிழ் ஜோதிட பிரகாரம் வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வந்தாலும் சில வகையில் நான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு வருவதை நான் சொல்லிக்கொண்டும் வருகின்றேன். ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது, ஜாதக படம் எப்படி சொல்லப்பட்டது என்பதெல்லாம் இந்த எண்கணித்தை நானே உருவாக்கி நானே இதை வார்த்தை அடிப்படையில் இந்த வீடியோ யூடியூப் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் ஷார்ட்டில் அனலிட்டிக்ஸ் என்று வரும். திருஞான சம்பந்தம் யூடியூப்பில் போய் பார்த்தாக்கா நீங்கள் ஒரே தெரிஞ்சு கொள்ளலாம் எதையுமே. அதனால் இது அரியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.